தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் குறிப்பாக நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில குறிப்பாக வேல்முருகன் அவர்கள் பாடியிருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். நாட்டுப்புற பாடகரா தமிழ்நாட்டை கலக்கக்கூடியவர். திருவண்ணாமலையிலிருந்து எங்குமே உங்களுடைய பாடல்கள் அப்படிங்கிறது மெய்சிலுக்கு வைக்கும். இன்னைக்கு குறிப்பா கட்சி நிகழ்ச்சியில தொடர்ச்சியா நீங்க பாடினாலும் இன்னைக்கு விஜய் அவங்களுடைய கட்சியுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு முக்கியமானதை பார்த்தீங்க? ஆக்சுவலாக சாருக்கு திரையில பாடணுன்ற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா நம்ம திரைப்படத்தில் பாடகராக வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு ரஜினி சாருக்கு பண்ணணும், கமல் சாருக்கு பாடணும், விஜய் சாருக்கு பாடணும், அஜித் சாருக்கெல்லாம் பாடணுன்ட்டு இப்படி நம்ம ஒரு நாட்டுப்புற பாடகராக இருக்கும்பொழுது நமக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் அது இன்னைக்கு அது பெரிய லெவலில் பூர்த்தி ஆயிடுச்சு. நான் அப்போ எந்த அளவுக்கு நான் அப்படி யோசிச்சிருந்தேன்னா இவங்களுக்கெல்லாம் பாடணும்னு நினச்சிருந்தேன்னா அது மேடையில் பாடினாலும் பரவாயில்ல, அது திரையில் பாடினாலும் பரவாயில்ல. அதுக்கு தகுந்த மாரி அவரும் திரைத்துறையினுடைய படமும் கடைசி படமாக சொல்லிட்டதுனால சரி இன்னைக்கு அப்புறமும் நமக்கு வாய்ப்பு வரது கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இறைவன் முருகன் என்ன பண்ணிட்டார் அப்படிலாம் நினைக்காத, அவர் பக்கத்திலே பாடுற மாதிரி உனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தாருன்னு சொல்லி இன்னைக்கு நேற்று தைப்பூசம் முடிஞ்சு அதை முருகத்தை அதான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரேன். கரெக்டாக அவங்க ஃபோன் பண்ணாங்க, எதர்ச்சியாக கேட்டாங்க. அதாவது அது ஒரு கன்ஃபர்மேஷனாகவும், ஆமாம் கன்ஃபர்மேஷனாகவே எதுவும் சொல்லலை. அவங்க நார்மலாக இந்த மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு நிகழ்வு இருக்குது, வர முடியுமா பண்ண முடியுமான்னு. சரிங்க சார் பண்ணலாம் சார். எனக்கு லொக்கேஷன் இன்னைக்கு தான் காலையில் 6:30 தான் அனுப்பிச்சாங்க. அப்படின்னா பார்த்துங்களா அந்த அளவுக்கு அது எப்படின்னா அது எதுவுமே அதை முறையாக செய்யணும், எதுவுமே இதாகிடக்கூடாது. இல்லை அவங்க முறையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருந்தேன், எப்போ வேணாலும் அழைப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அழைச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பாட்டை கேட்டு அவர் போயிடுவார். நம்ம ஒருவேளை முடிஞ்சால் கீழே போய் இறங்கி ஒரு ஃபோட்டோ மட்டும் எப்படியாவது எடுத்துக்கலான்ற இந்த மனப்பான்மை தான் நான் இருந்தேன். ஆனால் அவர் டக்குன்னு மேடை ஏறி அதுதான் ஒரு கலைஞருங்கிறது. என்னென்னா இன்னொரு கலைஞனை நம்ம ஒரு கலைஞனாக இருந்திருக்கிறோம், அதனால் மதிக்கணுங்கிறத அவர் படிக்கட்டு வழியாக கூட வரல, அப்படியே மேலே ஏறி தாவி வந்துட்டு கட்டி வச்சிட்டாரு. அதேமாதிரி 2 கையாலையும் அப்படி கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்தது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிகழ்ச்சியா இருக்குது. அதை விட முக்கியமா ஒரு டான்ஸ், ஏன்னா சினிமால ஒரு லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லி ஒரு லாஸ்ட் மூமெண்டோட இருந்துச்சு. இப்ப அது இல்ல, இன்னொரு லாஸ்ட் டான்ஸ் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அது என்னன்னா நம்மளுடைய கலையை பார்த்த உடனே, நம்மளுடைய கலைஞர்களுடைய இசை சவுண்டு கேட்ட உடனே அவர் அறியாம அவர் ஆடணுன்ற எனர்ஜி உண்டாகிடுச்சு. பின்னாடி கழக தொண்டர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஆடியதுன்னு நம்ம மக்கள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, நம்ம கொஞ்சம் இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி அடைவாங்கன்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட தான் கேட்டார், நீங்கள் பாடுறீங்களா நான் ஆடுறேன் அப்படின்னு. ஆமாம் அப்படி கேட்டார். அப்படி கேட்டது தான் நான் நீங்கள் 2 வரி பாடுறீங்களா நான் ஆடுறேன் அப்படின்னாரு. அது பெரிய கொடுப்பனையாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம், அது அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாடல் வரிகள் குறிப்பாக நீங்கள் கலைஞர்லேருந்து விஜயகாந்த் அவங்க முதற்கொண்டு நிறைய பேருக்கு மேடையில் கட்சி நிகழ்ச்சியில் பாடி இருக்கிறீங்க. குறிப்பா அந்த பாடல் வரிகள் எழுதிவிடுவீங்களே, ஒரு பாடல் வரும்பொழுது மாற்றி எழுதுறது, அது எப்படி அந்த தருணத்துல முடிவு பண்றதா ப்ரிப்பேர் பண்றீங்களா? இல்ல அந்த பாட்டுக்குள்ளேயே பாடும் பொழுதெல்லாம் அந்த தருணத்திலே பாடுறதுதான். தனியா ஒரு பாட்டுங்கும் பொழுது அவங்க கொடுத்து பாடுறது தான். அதாவது அந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு வரி இல்லையா, அதெல்லாம் நானே பாடிடுவேன். அந்த பொதுவா எழுதி கொடுத்து பாடுறது அது கட்சிக்காரங்க கொடுக்கறது. நீங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க விஜய் சார் அவருக்கு, என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? கோல்டு கலர்ல இருந்துச்சு, என்னது அது? கோல்ட் கலர்ல ஒரு ரோஸ். அது பிளாஸ்டிக்ல தான் செஞ்சு போட்டு. பட் ஆனா அது அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு தெரியல, பட் ஆனா எனக்கு அது எக்ஸ்பென்சிவா இருந்தது. ஓகே நீங்களே வாங்குறீங்களா? ஆமா. ஓகே சோ உங்களுக்கு உங்ககிட்ட என்ன பேசினாரு, என்ன டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்களும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க லைட்டா? ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருந்தது. அப்பா மாதிரி தான் அவங்க ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க, பட் ஆனால் என்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஆனால் என்ன இந்த நேரத்தில் பார்க்கும் போது எனக்கு நல்லா ஹாப்பினஸாக இருந்தது. நீங்க பாடுவீங்களா? அப்பா பாடகர்ன்றதுனால நீங்க ஏதாவது சினிமா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? டக்குன்னு வரலையா? அப்பா சொல்லி கொடுக்க சொல்லுங்க ஏதாச்சும். இல்ல அவங்க பாடுவாங்க, ஆடுவாங்க, ஏதோ ஒரு பாட்டு சொல்லிட்டு எனக்கு தெரியாது என்ன பாட்டு பாடுறதுன்னு ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லு.
ஓகே ஓகே நீங்க நீங்க ஒரு இருக்கட்டும்னா பரவாயில்ல பாடிட்டோம், நிறைய பாடிட்டோம், இன்னொன்னு பசிக்குது வேற. ஆமா ஆமா ஓகே ஓகே ஓகே. தொடர்ச்சியாக தற்பொழுது 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில பல நிகழ்வுகள் இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் குறிப்பா ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில, தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில ஒரு டான்ஸ் இருந்தது அப்படிங்கறதும் பார்க்க முடிந்தது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீராவுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.